இன்றைக்கி நம்ம வரக்கூடிய வரலட்சுமி விரதத்துக்கு 7 வகையான பிரசாதங்கள் ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிரசாதங்கள்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வரக்கூடிய கெஸ்ட்டெல்லாம் உங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பிரசாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களோட வேலை டைமே ரொம்ப மிச்சமாயிரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இப்போ முதல் பிரசாதம் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸில் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது பொன்னி அரிசியாக நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசி குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறமா தண்ணி அளந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியும் பாசிப்பருப்பையும் கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி அளந்து எடுத்தேன். இதில் 5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். 1க்கு 5 பங்கு அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த உலக்குள்ள இல்லை கப்பில் நீங்கள் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ 1 கப்புனா 5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தா தான் சக்கரை பொங்கல் நல்லா குலைவாக வரும். இப்போ குக்கர் மூடி போட்டு இது விசில் வச்சு கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வர வச்சுருங்க. இப்போ இந்த குக்கரில் 5 விசில் வரட்டும். இதுக்கப்புறமா அந்த குக்கர் அப்படியே எடுத்து வச்சுட்டு அது விசில் நல்லா அடங்க வச்சுருங்க. இந்த கேப்பில் புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கெட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த பருப்பு லேசாக செவந்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுருங்க. இப்போ நான் எடுத்திருக்க அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசிக்கான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த பொடி 1/2 கிலோ அரிசிக்கு கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் அரிசி கூட சேர்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மற்ற பொருட்கள் எல்லாமே கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மல்லி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக வறுத்து விடுங்க. பருப்பு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா நீங்கள் மல்லியும் மிளகாய் வத்தலும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டிங்கன்னா போதும். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு நிறைய சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புளியோதரையோடைய கலர் மாறிடும். அதனால் இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லாவே வறுப்பட்டுருச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே அந்த பாத்திரத்தில் வைக்காமல் வேறு ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் லேசாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வேற ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. புளியோதரைக்கு நீங்கள் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை நிலக்கடலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வறுத்த கடலைன்னா நீங்கள் தோல் நீக்கிட்டு அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த கடலை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து விட்டுருங்க. பச்சை நிலக்கடலைன்றனால நான் லேசாக பொரியிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் காஞ்ச நிலக்கடலைன்னா உடனே சேர்த்துட்டு நீங்கள் மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். அதை ரொம்ப நேரம் நீங்கள் வறுக்க வேண்டாம். இப்போ 2 காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ அரிசிக்கு நான் 50 கிராம் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ புளி கரைச்சலை இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டு இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த புளி கரைச்சலை ஒரு 2 டைம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் புளியோதரை சாப்பிடும்போது உங்களுக்கு மண்ணு தூசி இல்லாமல் இருக்கும். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கேன். அதனால் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த புளி கரைசல் நல்லா கெட்டியாக வரட்டும். அது வரைக்குமே நல்லா கொதிச்சு உங்களுக்கு வற்றி வரணும். புளி கரைச்சலை இந்த அளவுக்கு நல்லா வற்ற விட்டுருங்க. பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்ல எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வற்ற விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புளியோதரை சீக்கிரமாக கெட்டும் போகாது, நல்லா உதிரியாக வரும். இப்போ இது கூடவே ஒரு சின்னதாக உடைச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நீங்கள் புளியோதரை செய்யும்போது ஒரு லேசான இனிப்போடு அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கோவிலில் வாங்கக்கூடிய புளியோதரை டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ புளியோதரைக்கு புளி கரைச்சல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு புளியோதரை பொடியை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு லேசாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் சாதத்தோடு சேர்த்துட்டு எப்படி புளியோதரை கிண்டி எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக நான் சாதம் ஏற்கனவே நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஆற வச்சுருக்கேன். எப்போதுமே நீங்கள் லெமன் சாதம் புளியோதரையெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி சாதத்தை ஃபஸ்ட்டு வடித்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க.
இப்போ வந்து இந்த சாதத்தோட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. எடுத்ததுமே நீங்கள் புளியோதரை பேஸ்ட்டை சேர்க்காமல் இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து சாதத்தை நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு சாதம் எவ்வளோ நேரம் ஆனாலுமே நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சாதத்தை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எப்போதுமே நீங்கள் லெமன் சாதம் புளியோதரெல்லாம் செய்கிறீங்கன்னா சூடான சாதத்தில் போட்டு கிண்டாதீங்க. இந்த மாதிரி சாதத்தை ஆற வச்சுட்டு செய்யும்போது உங்களுக்கு நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ வந்து அரைச்சி எடுத்து இந்த புளியோதரை பொடியை அப்படியே சேர்த்துக்கோங்க. நான் எடுத்திருந்த அளவு வந்து இந்த சாதத்துக்கு கரெக்டான அளவாக இருந்துச்சு. நீங்கள் கூடுதலாக சாதம் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொடியோட அளவெல்லாம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பொடியை சேர்த்துட்டு சாதத்தை ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறமா புளியோதரை பேஸ்ட்டை நீங்கள் அப்படியே சேர்த்துருங்க. நான் எடுத்திருந்த புளியோட அளவுமே எனக்கு இந்த சாதத்துக்கு கரெக்டான அளவாக புளிப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நல்லா உதிரியாக ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான புளியோதரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த புளியோதரையை நான் கலந்துட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு மசால் பொடி அரைச்சிட்டு புளியோதரை செய்யும்போது அது அப்படியே கோவில் பிரசாதம் மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கு வேக வச்ச இந்த சாதம் வந்து எந்த அளவுக்கு நல்லா குலைவாக வெந்திருக்குன்னு பார்க்கலாம். 5 விசில் வந்ததுமே நீங்கள் ஸ்டவ்வில் இருந்து இந்த குக்கரை இறக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா சாதம் வந்து குலைவாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த சக்கரை பொங்கலுக்கு 1க்கு 5 பங்கு அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா சாதம் வந்து இந்த அளவுக்கு நல்லா குலைவாக ரொம்பவே சூப்பராக வந்துடும். இப்போ வந்து கரண்டி போட்டு இந்த சாதத்தை ஒரு டைம் நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் உடச்ச வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வாங்கியிருந்த வெல்லம் வந்து நல்ல நயமான வெல்லமாக இருந்தனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஒரு வேளை கல் தூசி இருக்கும்னா இதை லேசாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் இல்லை கிளாஸில் நீங்கள் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ 1க்கு வந்து 1.5 அப்படி இல்லைன்னா 1.25 அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த இனிப்பு வந்து கரெக்டான இனிப்பாக இருக்கும். இப்போ வந்து உடச்ச வெல்லத்தை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பொங்கலை கலந்து கொடுங்க. இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு வரணும். இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்காக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய்யோட அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நெய் கூடுதலாக குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஏலக்காய் சுக்கு சேர்ந்த பொடி சேர்த்துக்கோங்க. பொங்கலுக்கு வந்து நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா வேற ஒரு அகலமான பாத்திரத்தில் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்து வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு இல்லை பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே உலர்ந்த திராட்சை கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அப்படி நீங்கள் சக்கரை பொங்கலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த சக்கரை பொங்கலுக்கு நீங்கள் வெல்லம் வாங்கும்போது ரொம்ப மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய வெல்லத்தை வாங்காதீங்க. அது வந்து உங்களுக்கு பொங்கலுக்கு ஒரு நல்ல கலரும் கொடுக்காது, சுவையும் கொடுக்காது. அதில் வந்து அதிகமான மண் தூசி இருக்கும். அதனால் ரொம்ப மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய வெல்லத்தை வந்து நீங்கள் வாங்காதீங்க. பொங்கல் செய்யும்போது எந்த மாதிரி வெல்லம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்தாச்சு. இதை வந்து அப்படியே நீங்கள் பொங்கலில் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படி கோவிலில் வாங்கக்கூடிய சக்கரை பொங்கல் மாதிரி இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா குலைவாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த சக்கரை பொங்கலை நீங்கள் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்கரை பொங்கல் இன்னும் கொஞ்சமே நல்லா கெட்டியாகிட்டு வந்துடும். சக்கரை பொங்கல் செய்யும்போது இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் வேக வச்சு செய்யும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதிகமான டைம் எடுத்துக்கிறாது. இப்போ இந்த பொங்கல் நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கணும். இதுக்கப்புறமா லெமன் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக வேற ஒரு அகலமான பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த லெமன் சாதம் செய்கிறதுக்காக நான் வந்து ஏற்கனவே சாதம் வடிச்சிட்டு அதை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே இதில் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் லெமன் சாதம் செய்யும்போது அது சாப்பிடலாம் நல்லா ரிச்சாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து முந்திரி பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே செவந்து வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயோட சூட்லேயே வந்து இந்த கருவேப்பிலை காஞ்ச மிளகாலாம் நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ கரண்டி வச்சு இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த லெமன் சாதத்துக்கு அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசிக்கு வந்து 2 லெமன் வந்து நான் பிழிஞ்சு சாராக எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போ வந்து இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது கூடவே எடுத்து வச்சிருக்க எலுமிச்சை சாறை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. இந்த பாத்திரத்தோட சூட்லேயே எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இதை வந்து அப்படியே சாதத்தோட உடனே கொன்னே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த லெமன் சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சாதம் வடித்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதெல்லாம் தாளிச்சிட்டு அப்படியே உடனே கொன்னே சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய லெமன் சாதமும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் லெமன் சாதம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் வந்து எலும்பிச்சை சாறை சேர்த்துட்டு அதை ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுருவாங்க. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த சாதம் வந்து கண்டிப்பாக கசப்பு தன்மையை கொடுத்துரும். இந்த மாதிரி நீங்கள் லெமன் சாதம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சாதத்தை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லெமன் சாதம் நீங்கள் செஞ்சு கொடுங்க, வர்றவங்கலாம் பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ரொம்பவே சூப்பராக நம்மளுடைய லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே அப்படியே லேசாக ஒரு எல்லோ கலரில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் சுசியம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக வந்து குக்கரில் கொஞ்சமாக நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஸ்டஃபிங் தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 2 டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதில் வந்து 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வெந்து வரணும், அது வரைக்குமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு ஒரு 5 விசில் வந்து இது நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்ததுமே இதை ஆற வச்சுட்டு தான் நம்ம சுசியத்துக்கு பூர்ணம் தயார் பண்ண முடியும். இந்த டயத்தில் வந்து நம்ம கோதுமை மாவை பயன்படுத்தி அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 கப் அளவுக்கு நீங்கள் உடைச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் மாவு அளந்து எடுக்க போகிறீங்களோ அதில் வந்து 2 கப் அளவுக்கு உடைச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த உடைச்ச வெல்லம் வந்து நல்லா கொதி வந்து கரைஞ்சி வரட்டும். அது வரைக்குமே ஸ்டவ்வில் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த வெல்லம் வந்து கொஞ்சம் கூட கல் தூசியே இல்லாதனால நான் வடிகட்டலை. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இந்த அதிரசம் செய்யும்போது நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த வெள்ளை கரைசல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த கட்டி வெல்லம்லாம் கரைஞ்சிட்டு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்து நீங்கள் இந்த அதிரசம் செய்யும்போது அது நல்ல ஒரு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த கப்பில் தான் நான் வந்து உடைச்ச வெல்லம் தண்ணியோட அளவெல்லாம் சேர்த்து எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் உடனே கொண்டே நல்லா கரண்டி வச்சு கலந்து கொடுத்துருங்க. சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துட்டு மாவு கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. இந்த மாவு வந்து நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு உங்களுக்கு கெட்டியாகி வரணும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வர்ற வரைக்கும் நீங்கள் கலந்து கொடுத்துருங்க. மாவு சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு ஏலக்காய் சேர்ந்த பொடி வந்து அப்படி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் லேசாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு டைம் கரண்டி போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த மாவை அப்படியே நல்லா ஆற வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறுனா தான் கை போட்டு உங்களுக்கு பிசைய முடியும். இந்த மாவை பாதி அளவுக்கு மட்டும் மூடி போட்டு மூடி வைங்க. ஃபுல்லாக மூடி வச்சிட்டிங்கன்னா வேர்த்து அந்த தண்ணியெல்லாம் வடிய ஆரம்பிச்சிடும். திறந்து வச்சாலுமே உங்களுக்கு இந்த மாவு காஞ்சி போயிடும். அதனால் பாதி அளவுக்கு மூடி போட்டு நீங்கள் லேசாக மூடி வச்சிங்கன்னா போதும். இப்போ இந்த மாவு வந்து கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு நல்லா கெட்டியாக இருக்குன்னு. இப்போ இந்த மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இந்த நேரத்தில் வந்து வேக வச்ச கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த கடலைப்பருப்பு 5 விசில் வந்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடியை திறந்து பாருங்கள். இப்போ நான் கடலைப்பருப்பு எடுத்து கையில் ஒன்று அமுக்கி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிருங்க. வடித்ததுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு லேசாக ஆற வச்சுருங்க. கடலைப்பருப்பை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து கொரன்னு அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சூடோடு அரைச்சிங்கன்னா மேலெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்துகிட்டு அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து பூர்ணம் செய்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு உடைச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் கடலைப்பருப்பு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு உடைச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க.
இப்போ வந்து இந்த வெல்லம் வந்து நல்லா கொதிச்சு கரைஞ்சி வரட்டும். அது வரைக்குமே ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ வெள்ளை கரைசல் பாருங்கள் நல்லாவே கொதிச்சு கரைஞ்சி வந்துருச்சு. இந்த நேரத்தில் அரைச்சி எடுத்துருக்க கடலைப்பருப்பு அப்படியே சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நீங்கள் அரைச்சிங்கன்னா கடலைப்பருப்பு இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி கலந்து கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இந்த கடலைப்பருப்பு பூர்ணம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். மண்டை வெல்லம் சேர்த்துட்டு தண்ணியோட அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக சேர்த்திங்கன்னா இந்த பூர்ணம் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பில் வச்சு கலந்து கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி லேசாக கலந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கடலைப்பருப்பு பூர்ணம் சீக்கிரமாகவே கெட்டியாக்கி வந்துடும். இந்த மாதிரி கெட்டியாக வந்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த பூரணம் வந்து நல்லா ஆறட்டும். இந்த டயத்தில் வந்து அதிரசம் மாவு வந்து எந்த அளவுக்கு நல்லா ஆறி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். கை வச்சு பார்க்கும்போதே தெரியும் லேசாக பொறுக்கிற சூடாக தான் இருக்குது. இந்த டயத்தில் வந்து கையை லேசாக தண்ணியில் நனைச்சிக்கிட்டே நீங்கள் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இப்போ வந்து நான் மாவு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவு சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. இந்த அதிரசம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவோட அளவை கூடுதலாவோ குறைச்சோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை எடுத்துகிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு விரிசல் விழுகாத அளவுக்கு மாவை நல்லா உருண்டையாக திரட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி லேசாக தட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட மாவில் விரிசல் விழுகாத அளவுக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் இந்த அதிரச மாவை இந்த மாதிரி நீங்கள் மீடியமாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அதிரசமாக நீங்கள் செய்யும்போது அது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வந்து மீதம் இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி நீங்கள் அதிரசமாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் லேசாக அப்பப்போ நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா அப்போ அதிரசம் பொரிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கோதுமை மாவு அதிரசம் அப்படி சாப்பிட்றதுக்கு அரிசி மாவு அதிரசம் மாதிரி ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 4லேருந்து 5 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்லாங்க, கெட்டே போகாது. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவும் 1 கப் அளவுக்கு நீங்கள் பச்சரிசி மாவு சேர்த்திங்கன்னா போதுங்க. இது வந்து மாவு எந்த அளவுக்கு நிறையா இருக்குது பாருங்கள். அதிரசமே நீங்கள் அதிக அளவில் செஞ்சு எடுத்துடலாம். இந்த கோதுமை மாவு அதிரசத்தில் நீங்கள் தேங்காய் பூலாம் சேர்த்து செஞ்சுருக்கறனால அது சீக்கிரமாகவே கெட்டு போகாது. எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரும்போது அந்த தேங்காயோட வாசனையோட சாப்பிட்றதுக்கு இந்த அதிரசம் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன மாவு உருண்டைகளாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே சைஸில் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப்பு கோதுமை மாவு பச்சரிசி மாவில் நீங்கள் 30லேருந்து 35 அதிரசம் தாராளமாக சுட்டு எடுக்கலாம். இப்போ வந்து எல்லா மாவும் இதே மாதிரி ஒரே சைஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அதிரசம் பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இந்த மாதிரி சின்ன சின்ன அதிரசமாக தட்டிட்டு நீங்கள் உடனே எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த அதிரசத்தை பொரிச்சு எடுத்துக்கோங்க. மாவை நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததும் உடனே கரண்டி போட்டு பரட்டி விடாதீங்க. இந்த அதிரசம் வந்து நல்லா வெந்துட்டு மேலே எலும்பி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி போட்டு இந்த மாதிரி திருப்பி விடுங்க. அதிரசம் மாவை நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததும் கரண்டி போட்டு பரட்டி விட்டிங்கன்னா அது உடஞ்சிட்டு வந்துடும். முழுசாக வந்து உங்களுக்கு அதிரசம் வெந்து வராது. இப்போ வந்து இந்த அதிரசம் பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள் அதிரசம் வந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக குறைச்சிட்டு இந்த அதிரசத்தை எண்ணெயை வடித்து வெளியே எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க. மீதம் இருக்கக்கூடிய எல்லா மாவும் இதே மாதிரி நீங்கள் அதிரசமாக சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அதிரசம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா போதுங்க. 4லேருந்து 5 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போ சுசியத்துக்கு செஞ்சு வச்சுருக்க இந்த பூர்ணம் வந்து எந்த அளவுக்கு நல்லா ஆறி இருக்குன்னு பார்க்கலாம். கையில் தொட்டு பார்க்கும்போதே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஆறிட்டு இந்த பூர்ணம் கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் உருண்டையாக திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சுசியம் தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளை திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் பூர்ணம் தயார் பண்ணிவிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சுசியம் செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாயிரும். இப்போ நான் எடுத்திருந்த 1 கப்பு கடலைப்பருப்பில் எனக்கு வந்து 10லேருந்து ஒரு 15 உருண்டைகள் கிடச்சிருக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் உளுந்தம்பருப்பு எடுத்து இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து உளுந்த வடைக்கும் சுசியத்துக்கும் சேர்த்து நான் ஒன்றாவே கழுவி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களோட வேலை வந்து ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். 3லேருந்து 4 டைம் நல்லா இந்த உளுந்தம்பருப்பை கழுவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து பாதி அளவுக்கு நீங்கள் உளுந்தம்பருப்பு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ இது கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவு சேர்த்து இந்த சுசியம் செய்யும்போது உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு இதில் மைதா மாவு சேர்த்துக்கோங்க.
இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெளி மாவுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு நல்லா கலந்து கொடுங்க. மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாவை நான் கரைச்சிட்டு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னு. மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. எடுத்து பார்த்தா தோசை மாவு பக்குவத்தில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பூர்ணத்து மேலே இந்த மாவெல்லாம் நல்லா ஒட்டி பிடிக்கும். மாவில் எடுத்ததுமே அதிக அளவில் தண்ணி சேர்த்துறாதீங்க. அதிகமாக தண்ணி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்திங்கன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் மாவை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சுசியம் மாவு மட்டும் நீங்கள் எந்த டயத்தில் சுசியம் பொரிச்சு எடுக்க போகிறீங்களோ அப்போ வந்து உளுந்தம்பருப்பு அரைச்சிட்டு உடனே மாவை கரைச்சி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் மாவு லேசாக கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறமா பொரிச்சு எடுக்கலாம்னு நினச்சாலும் மாவு வந்து உங்களுக்கு புளிச்சு போயிடும். பொரிச்சு எடுக்கும் போதுமே சுசியம் அதிகமான எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து மாவை கலந்தாச்சு. எடுத்து வச்சிருக்க இந்த பூர்ண உருண்டை ஒன்று எடுத்து மாவு மேலே இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கையில் இருக்க இந்த மாவை வந்து இந்த பாத்திரத்தில் இப்படி வடித்து விட்டுருங்க. இதை வந்து அப்படியே எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பூர்ண உருண்டையும் இந்த மாதிரி மாவில் முக்கிட்டு இப்படி சேர்த்துக்கோங்க. சுசி மாவு நீங்கள் எண்ணெயில் சேர்த்ததுமே உடனே கரண்டி போடாதீங்க. மாவு சேர்க்கும் போதுமே இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் பக்கத்தில் சேர்க்காம தள்ளி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் போட்டதுமே இந்த சுசி மாவு எந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு பெருசாக வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பெருசாக வரணும். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு செவந்து வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சுசியம் வந்து நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் எண்ணெயை வடிச்சிட்டு வெளியே எடுத்துருங்க. மீதமே இருக்கக்கூடிய எல்லா மாவையும் இதே மாதிரி நீங்கள் சுசியமாக பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சுசியம் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரே சைஸில் எவ்வளோ ஒரு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உள்ளே இருக்கக்கூடிய பூர்ணத்தோட இதை சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிரசாதம் செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாமல் இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வேலை செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து அடுத்த பிரசாதமான உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் பாதி உளுந்து வந்து உளுந்த வடைக்கு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உளுந்த வடைக்கு நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ உளுந்து மாவு வந்து நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்துடும். மாவு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ வந்து இந்த உளுந்த மாவில் 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்து நீங்கள் உளுந்த வடை செய்யும்போது அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு சின்னதாக பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவான ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா அதிகம் சேர்த்துடக்கூடாது. மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த உளுந்த மாவு அரைச்சனால தான் நான் ஆப்ப சோடா சேர்க்குறேன். இப்போ வந்து இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உளுந்த வடைக்கு நான் வெங்காயம் எதுவுமே சேர்க்கலை. வெங்காயம் சேர்த்து நீங்கள் உளுந்த வடை செஞ்சிங்கன்னா அது சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் சேர்க்காமல் உளுந்த வடை செஞ்சு பாருங்கள். காலையில் செய்கிற உளுந்த வடை நைட்டு வரைக்கும் கெட்டு போகாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாவை வந்து ஒரு டைம் கை போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, உளுந்த வடைக்கு ரொம்பவே சூப்பரான உளுந்த மாவும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாவை பயன்படுத்தி எப்படி உளுந்த வடை பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கையை நல்லா கழுவிடுங்க. லேசாக கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாவை கையில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உளுந்த மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். மாவை கையில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பெருவிரலில் ஓட்டை போட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மாவு எடுக்கும்போது ஒவ்வொரு டைமே நீங்கள் கையை லேசாக ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவு எடுங்க. அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு கையில் மாவு ஒட்டாமல் வரும். சின்ன வடையாக இந்த மாதிரி நீங்கள் உளுந்த வடையை தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த வடை வந்து தானாக இப்படி மேலே எலும்பி வந்துடும். இதுக்கப்புறமா நீங்கள் 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு இந்த உளுந்த வடையை நல்லா செவந்து வர வரைக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதம் இருக்கக்கூடிய எல்லா மாவையுமே நீங்கள் இந்த மாதிரி உளுந்த வடையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த உளுந்த வடை எந்த அளவுக்கு நல்லா செவந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த உளுந்த வடை மாவில் நீங்கள் அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது உளுந்த வடை நல்லாவே செவந்து ரொம்பவே சூப்பராக வரும். அதே நேரத்தில் உங்களுக்கு உளுந்த வடை எண்ணெயும் குடிக்காது. இப்போ கடைசி பிரசாதமான வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி நான் பொன்னி அரிசி அளந்து எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு 4 டைம் நல்லா கழுவி எடுத்துருங்க. இப்போ வந்து இந்த வெண்பொங்கலை ஒரே டைம் அப்படியே குக்கரில் தாளித்து விட்டுறலாம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்து அடுப்பில் குக்கரை வச்சுக்கோங்க. இந்த குக்கர் வந்து நல்லா காஞ்சதுமே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. வெண்பொங்கலுக்கு நீங்கள் எடுத்ததுமே அதிகமான நெய் சேர்க்காதீங்க. தாளித்து விடுறதுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ வந்து நெய் நல்லா சூடானதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் கரண்டி போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க.
இந்த முந்திரி பருப்பு லேசாக நல்லா செவந்து வரட்டும். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து அளந்து வச்சுருக்க தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கிளாஸில் கப்பில் நீங்கள் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ 1க்கு 5 பங்கு அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பொங்கல் வந்து நல்லா குலைவாயிட்டு வரும். இப்போ வந்து கழுவி வச்சுருக்க அரிசியை வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இந்த வெண்பொங்கலுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டைம் வந்து உப்போட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த கிளாஸில் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி அளந்து எடுத்தேன். இதில் வந்து 5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து கரெக்டான அளவு. இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுட்டு இதை ஒரு 5 விசில் வர வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த வெண்பொங்கல் நல்ல வாசனையோடு எந்த அளவுக்கு நல்லா குலைவாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் மூடியை திறந்துட்டு இந்த சாதத்தை ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. கரண்டி போட்டு இந்த சாதத்தை இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. வெண்பொங்கல் வந்து அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு நெய் சேர்க்க விருப்பப்படுறீங்களோ இந்த டயத்தில் நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. வெண்பொங்கல் தாளித்து விடும்போதே அதிகமான நெய் சேர்த்துட்டிங்கன்னா இந்த குக்கர் விசில் வரும்போதே அந்த நெய்யெல்லாம் உங்களுக்கு வெளியேறிடும். நெய்யோட வாசனையும் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வெண்பொங்கலுக்கு கடைசி நேரமாக நெய் சேர்த்திங்கன்னா அது நல்ல வாசனையும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். நெய் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத சமையல் எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பராக ரொம்பவே ஈஸியாக 7 வகையான பிரசாதமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வரக்கூடிய வரலட்சுமி விரதத்துக்கு இந்த மாதிரி ஈஸியாக 7 வகையான பிரசாதங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட் எல்லாமே பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலீட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.